Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் Newton's third law. For every action there is an equal and opposite reaction. So இது first object say A, second object B. ஓகேங்களா? இது ரெண்டும் கொலைட் ஆயிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டும் ஒண்ணுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குது. ஜஸ்ட் ரெண்டும் ஏதோ ஒரு மொமெண்ட்ல கொலைட் ஆயிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபோர்ஸ் டியூ டு த ஆப்ஜெக்ட் ஏ. ரைட். அட் த சேம் டைம் செகண்ட் ஆப்ஜெக்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அது ஃபோர்ஸ் டியூ டு த ஆப்ஜெக்ட்ஸ் பி எஃப்பி. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஆக்ஷன் அப்படின்னு வச்சுட்டா இது ரியாக்ஷன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இந்த யூனிவர்ஸ்ல சிங்கிள் ஃபோர்ஸ், அதாவது ஐசோலேட்டட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. எங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் ஆக்ஷன் இருந்தாலும் டெஃபினட்டா அங்க ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு பேர்ட் வந்து ஃப்ளை ஆகுது. என்ன செய்யுதுன்னா பேர்ட்ஸோட விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுன்வோட ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் இத சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஏர் ஒரு அப்வர்டு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ இங்க விங்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா இந்த ஏர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆன் த விங்ஸ் இஸ் ரியாக்ஷன். ஓகே, நம்ம ஸ்விம் பண்ணும் பொழுது ஒரு பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா வாட்டரை பேக்வர்டா புஷ் பண்றாரு. ஓகே, சோ இந்த வாட்டர் பர்சன் மேல ஒரு த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ரியாக்ஷன். சோ பர்சன் புஷ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை நம்ம ஆக்ஷன் வச்சுக்கிறோம். வாட்டர் பர்சன் மேல எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை நம்ம ரியாக்ஷன் சொல்றோம். சோ எங்க ஆக்ஷன் இருந்தாலும் டெஃபினட்டா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இது யூனிவர்சல் லா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எங்கேயும் நம்ம ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை பார்க்கவே முடியாது, அது இம்பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ்லயும் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுதுன்னு அப்படின்னா ரியாக்ஷன் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும். அதாவது ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஆக்டிங் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். தேர்ட் லாவுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 பர்சன்ஸ் இருக்கிறாங்க ஆன் ஸ்கேட்டிங் போர்ட் ஏ அண்ட் பி. 2 பேரும் ஒருத்தர் புஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இதனால ஃபர்ஸ்ட் பர்சனை எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் செகண்ட் பர்சனை மூவ் பண்ண வைக்குது. செகண்ட் பர்சனை எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சனை மூவ் பண்ண வைக்குது. ரைட்? யூ மே see that. ரைட். இன்கேஸ் சேம் பாடினா என்ன அர்த்தம், என்னவாகும்? சும்மா அப்படியே கவனிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு ராக்கெட் எடுத்துக்கிறோம். ரைட்? இந்த ராக்கெட் வந்து ப்ரொப்பல் ஆகுதுங்க. அதாவது ஆக்சுவலா கிரியோஜெனிக் டெக்னிக் மூலமா ஃபியூல் டேங்க்ல ஏதோ சர்டைன் ஃபியூலை வந்து அவங்க கன்ஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆன உடனே அங்க இருக்கக்கூடிய லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஃபியூல் வந்து என்னவாகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், பர்ஸ்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஒரு சின்ன நாசில் வழியா அங்க இருக்கக்கூடிய கேசஸ் வந்து வெளியில வரும், இஜெக்ட் ஆகும், ரொம்ப ஹை ஸ்பீட்ல இஜெக்ட் ஆகும். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த கேசஸ் வெளியில வர்றது அப்படிங்கிறது ஆக்ஷன். ஓகேங்களா? ஆக்ஷன். அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த ஃபியூல் டேங்க் கேஸ் மேல ஒரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால அந்த நாசில் இருந்து இஜெக்ட் ஆகும். இப்போ இந்த கேசியஸ் மாலிகூல் இந்த ஃபியூல் டேங்க் மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும், இது ரியாக்ஷன். அப்போ ஆக்ஷனும் ரியாக்ஷனும் வேற ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது. ஆக்ஷன் ஆக்டிங் ஆன் த ஏர் மாலிகூல், ரியாக்ஷன் ஆக்டிங் ஆன் த ஃபியூல் டேங்க் ஆர் அதர் ராக்கெட். ரைட்? அப்போ 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ்ல ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இது சேம் பாடி அப்படின்னா இந்த ராக்கெட் ப்ரொப்பலே ஆகாது, இந்த ராக்கெட் மேல மூவ் ஆகவே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷனும் வந்து ஃபியூல் டேங்க் மேல ஆக்ட் ஆயிட்டு ரியாக்ஷனும் ஃபியூல் டேங்க் மேல ஆக்ட் ஆகுதுன்னா ஏன்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இல்லைங்களா? ஸோ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸஸா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். தேர் இஸ் நோ நெட் எஃபெக்ட். அங்க ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆக்டிங் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடி. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்.
For every action, there is an equal and opposite reaction. In this case, action and reaction are acting on two different bodies. ஓகேங்களா? அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தாதான் இந்த லா கம்ப்ளீட் ஆகும். இன்கேஸ் சேம் பாடி அப்படிங்கும் பொழுது அங்க எந்த எஃபெக்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படின்னா நம்மளால எந்த ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ண முடியாதுன்னு மீனிங். ஸோ அது இல்ல, ஆக்சுவலா டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ்ல ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த செகண்ட் ஆப்ஜெக்ட் டியூ டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அதை நம்ம FA அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்தது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டியூ டு செகண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம FBன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஆப்போசிட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஃப்ளோர்ல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை டவுன்வோர்ட், நம்மளோட வெயிட் அப்படிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை டவுன்வோர்டா என்ன பண்றோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அட் த சேம் டைம் இந்த ஃப்ளோர் நம்ம மேல ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்குது, அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் அப்படிங்கிறது ஆக்ஷன், இங்க ரியாக்ஷன், ரைட்? இப்போ இங்க டூ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஃப்ளோர் வந்து இதை விட அதிகமான ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா, டெஃபினட்டா கொடுக்காது. இன்கேஸ் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன அந்த இடத்துல என்ன விதமான ப்ராசஸ் நடக்கும்னா நம்ம வந்து என்னவாயிட்டு இருப்போங்க, அப்வர்டா ஃப்ளோட் ஆயிட்டு இருப்போம், ரைட்? இன்கேஸ் இந்த ரியாக்ஷன் ரொம்ப கம்மியா, அதாவது இந்த ஃப்ளோர்னால இந்த அளவுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் கொடுக்க முடியலன்னா ஃப்ளோர் பிரேக் ஆகி நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறது இல்லை. அதாவது ஃப்ளோர் ஸ்ட்ராங்கா இருக்குது, வெயிட்டுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் அதனால ப்ரொவைட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நடக்கும் பொழுது இல்லைன்னா வேகமா ஓடும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஃப்ளோரை வந்து வேகமா புஷ் பண்றோம். ஓகேங்களா? அது ஒரு சர்டைன் ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்றோம். ஸோ ஃப்ளோர் நம்ம மேல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே,